இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு வந்து லாப்ஸ்டர், பெரிய லாப்ஸ்டர் வந்து நம்ம ஒரிசால எப்படி குழம்பு பண்ணுவாங்களோ அதை மாதிரி தான் பண்ண போகிறோம். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். லாப்ஸ்டர் வந்து இவ்வளோ பெருசு பெருசு தான். அது வந்து நம்ம நண்டுக்கு இருக்கிற மாதிரி அந்த காலம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து நிறைய மசாலா எல்லாம் போடாமல் இங்கே ஒரிசால எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு அது பெரிய பெரிய ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ரொம்ப சூப்பராக லாப்ஸ்டர் ரொம்ப ஸ்டைலாக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் நாட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷலாக எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் எப்படி ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ற லாப்ஸ்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ଆମ ଓଡ଼ିଶାର ଲାବଷ୍ଟର ହେଲା କେମିତି କରୁଛି ସେମିତି ମୁଁ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ତାମିଲନାଡୁ ଷ୍ଟାଇଲ୍ରେ ନାହିଁ, ଓଡ଼ିଶା ଷ୍ଟାଇଲ୍ରେ ବଢ଼ିଆ ଲାବଷ୍ଟର ନା ଆଜି ଫ୍ରାଇଡେ ଆମର ଲାବଷ୍ଟର ଖାଇବା ପାଇଁ ମାର୍କେଟରେ ନେଇକି ଆସିଛି। ଏଇଟା ଲାବଷ୍ଟର କଙ୍କଡ଼ା ଟାଇପ୍ର ବେଶୀ ଲମ୍ବା ଲମ୍ବା ସେ ଗୋଡ଼ ରହିବ ନା, ସେଇଟା ବି କଟ୍ କରିକି ତରକାରୀରେ ପକେଇ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଆପା ଭଲ ନିଟ୍ରେ କ୍ଲିନ୍ କରିକି ଦେଇଛନ୍ତି ସେ ଲାବଷ୍ଟରକୁ କ୍ଲିନ୍ କରିକି ସେ ଉପରେ ନା ଗୋଟେ ବ୍ଲାକ୍ କଲର୍ରେ ରହିବ, ସେଇଟା କାଢ଼ିବା ପାଇଁ ଦରକାର, ନାଇଁ ତ ସେ ଖାଇବା டைம்ல ଟିକେ ଭଲ ନାଇଁ ରହିବ। லாப்ஸ்டர் வந்து அழகாக அந்த கால் வந்து பெருசு பெருசாக நண்டு மாதிரி இருந்தது வந்து அக்கா அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க। அக்கான்னு சொல்கிறது வந்து எங்கள் நாத்தனார், எல்லாரும் இங்கே வந்திருக்கோம்। நாத்தனார் பையனுக்கு வந்து அந்த பூணூல் போடுவாங்கள்ல அந்த இதுக்காக, இங்கே பிராமினும் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க, மீன் எல்லாம் சாப்பிடுவாங்க, அதை எடுத்தாச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு। லாப்ஸ்டர் வந்து இங்கே ரொம்ப மசாலாலாம் போடாமல் ஊரில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுறதுக்காக தான் க்ளீன் பண்ணின்னு இருக்கோம்। இது வந்து மீன் ஃப்ரை பண்ணது, இங்கே ஊரில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால மீன் ஃப்ரை பண்ணது தான்। அந்த மீன் ஃப்ரை பண்ணதுலேயே லாப்ஸ்டரும் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு, இங்கே மீன் எறா நண்டு எதனாலும் ஃப்ரை பண்ணிட்டு தான் செய்வாங்க। கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லாக இருந்தால் பிடிக்காது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு செய்யறதால நான் அந்த மாதிரியே தான் பண்ணியிருக்கேன்। ଆମ ଓଡ଼ିଶାର ନା ବଢ଼ିଆ ଏମିତି ଫ୍ରାଏ କରିକି ସବୁପଟେ କଞ୍ଚାରେ ଖାଇବା ନାହିଁ ମାଛ ଶାଗ, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଆପଣମାନେ ସବୁ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ଓଡ଼ିଶା ଷ୍ଟାଇଲ୍ରେ କରୁଛି ନା। ମୁଁ ସବୁପଟେ କରିବା ଟାଇମ୍ରେ ଚିଙ୍ଗୁଡ଼ି ନା ତାମିଲନାଡୁ ଷ୍ଟାଇଲ୍ରେ ଫ୍ରାଏ କରିକି କରିବା ନାହିଁ, ଓଡ଼ିଶା ଷ୍ଟାଇଲ୍ରେ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେଇଟା ପାଇଁ ହଳଦୀ ଲୁଣ ପକେଇକି ଟିକେ ஃப்ரை କରିକି ரக்குச்சு। இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம், ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும் அதோட டேஸ்ட்டு। அதனால லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்। மீன் ஃப்ரை பண்ண ஃப்ரைங் பேன்லேயே யூஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்। தனியாக அதுக்காக க்ளீன் பண்ணிட்டுலாம் பண்ண வேண்டியதில்லை, அதனால எல்லாம் எடுத்தாச்சு। இறால வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டுருங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஒரு 3 வெங்காயம், இந்த லாப்ஸ்டர் வந்து 7 லாப்ஸ்டர் தான் வாங்கிட்டு வந்தது, பெருசு பெருசாக இருந்ததால் பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் மஸ்டர்ட் ஆயிலே போட்டுக்கலாம்। மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் வந்து பேஸ்ட் பண்ணி போட்டுடலாம்। நிறைய மசாலாலாம் போடாமல் சிம்பிளாக பண்ண போகிறது தான் ஊரில்। இங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு தான், நிறைய வந்து தண்ணி ஊற்றி சாப்பாடு, அதுக்கு நிறைய சைடிஷ் வச்சுன்னு தான் சாப்பிடுவாங்க। ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் பொக்கால பருத்தை தான், ஆனால் அது சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும்। நீங்கள் மற்ற குழம்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்றத விட பொக்கால பருத்தை கூட சாப்பிட்டாவே எல்லாமே வெஜிடபிள்னால் ஒரு 3-4 வெஜிடபிள் வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க। மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வச்சுன்னு சாப்பிடுவாங்க। நான் வெங்காயம் ஃப்ரை பண்ணியிருக்கேன், அது கூட வந்து ஒரு பிரியாணி இலை, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கேன்। வெங்காயம் வந்து அரைச்சிட்டு ஒரு 3 வெங்காயம் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்। ପିଆଜ ନା 3ଟା ପିଆଜ ଭଲ ଫ୍ରାଏ କରୁଛନ୍ତି, ସେ ଭିତରେ ତେଲରେ ଗୋଟେ ତେଜପତ୍ତା ଆଉ ବ୍ଲାକ୍ କାର୍ଡାମନ୍ ନା ସେଇଟା ପକେଇ ଦେଇଛି। ପିଆଜ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ୍ ପେଷ୍ଟ। ତାମିଲନାଡୁରେ ନା ଚିଙ୍ଗୁଡ଼ି ତରକାରୀ ସାଙ୍ଗରେ ଇମଲି ପକିବ, ନଡ଼ିଆ ପକିବ, ସେସବୁ ପକିବ ନାହିଁ, மசாலா பக்கிக்கு குறிப்பா டைப்பில் குறிச்சுமோ। நம்ம வந்து எறா குழம்புக்கு வந்து தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணுவோம், புளி போடுவோம், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரியும் மசாலா மாதிரி பண்ணலாம்। 2 தக்காளி வந்து நல்லா மிக்சர் கிரைண்டரில் நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு, அதை போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடணும்। கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கான தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், தனியா பவுடர் கொஞ்சம், ஜீரக பவுடர் கொஞ்சம், கரம் மசாலா, இவ்வளோதான் மசாலா போடுவோம்। टमाटर पकेकी हल्दी लूण टिके जीरा पाउडर काश्मीरी चिल्ली पाउडर टिके गरम मसाला पकेकी मसाला बोलो फ्राई होगा टाइम तक रखुची। இது வெங்காயம் பேஸ்ட் தான் இதில் ஃபுல்லாக கிரேவியாக இருக்கும்। நாங்கள் மொத்தம் ஒரு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த கிரேவி பண்ணுறதுக்காக, ரொட்டி கூட சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா வதங்கிட்டு எண்ணெய் வர்ற ஸ்டேஜில் வந்து எறா வந்து போட்டுடலாம், லாப்ஸ்டர் போட்டுடலாம்।
லாப்ஸ்டர் வந்து பெருசு பெருசாக அப்படியே தான் கட் பண்ணி போடுவாங்க. லாப்ஸ்டர் போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். அதனால தான் மசாலா ஃபுல்லாக வெந்துட்டு அந்த காலெல்லாம் அது கூடவே போட்டுக்கலாம். அந்த காலும் வந்து லைட்டாக நான் ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒரு வாட்டி எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. அது நம்ம நண்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால என்ன अंत लॉबस्टर बड़ो सा बना सेट भी मोटिके फ्राई करके रखुची मसाला सब बोलो फ्राई होइगला लॉबस्टर ना तेल्लरु पक्की ऑलरेडी हम फ्राई करके रखुचाओ बेसी बॉइल करिबो टाइम रे लबर टाइप रे हे जिवो टेस्ट टिके चेंज हे जिवो सेट पे मसाला संगर पक्की टिके मिक्स करचुंदी गरम पानी संग संग साइड रे गरम करके रखुची हम केते ग्रेवी दरकार सेट उसुम पानी रे मिक्स कर दुचुमो சுடு தண்ணி தான் எப்பவுமே நான் குழம்புல ஊற்றுவேன். அதே மாதிரி குழம்பு நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுடு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற வேணாம். ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கோன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கோன்னா மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இறாவோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நண்டு மாதிரியே தான் இருக்கும் அந்த காலம். ஒரிசால வந்து எல்லா வெஜிடபிளும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஏன்னா வெயில் இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எடுத்துன்னு வந்த உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வாடிட்ட மாதிரி ஆகிடும். ஆனால் கத்திரிக்காய் வந்து ரொம்ப பெருசு பெருசாக எல்லா வெரைட்டிலையும் கத்திரிக்காயெல்லாம் கிடைக்கும். வெஜிடபிள் வந்து சண்டே அன்னைக்கு வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற மாதிரியே தான். நல்ல எறா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு ரீசெண்டாக வந்து ஒரு நார்மல் மொபைல் அப்படியே பார்க்கும்போது வந்து ஒரிசா பசங்களை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 யூடியூபர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. எங்கே போகிறோமோ நம்ம இருக்கிறத இடத்த வச்சு நமக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தவங்க கூட போகிறோன்னா அவங்க கூட இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இருந்தால் மட்டும்தான் கூட போகணும். இல்லைன்னா போகாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு பேசாமல் நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிடலாம். அங்கே போயிட்டோம்னா இருக்கிற இடத்த பற்றி சந்தோஷமாக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் லைஃப் நல்லாயிருக்கும். அங்கே போயிட்டு அங்கே உட்காந்து நான் அந்த ஸ்டேட்டில் உட்காந்துன்னு அங்கே இருக்கிறவங்கள குறை சொல்லின்னு இருக்கிறது கரெக்ட் இல்லைன்னு என்னோட ஒப்பீனியன் அது. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் வந்து அவங்க சொன்ன ப்ராப்ளமெல்லாம் அது நான் ப்ராப்ளமாகவே பார்க்கல. ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் கற்றுக்குற மாதிரி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எறா குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.